சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சொற்பொழிவாற்றியவர் மறுபிறவி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், என்ன உத்தரவு, விவரம் என்ன? பள்ளி கல்வித்துறையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு உற்சாகமூட்டும் வகையில் ஒரு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறையானது உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதன்படி மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருந்தது. சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஒருவர் இந்த மறுபிறவி குறித்து பேசிய கருத்து என்பது சமூக வலைதளத்தில் சர்ச்சையானது. இந்த பிறவி மற்ற பிறவியில் செய்த பாவங்களால் தான் மறுபிறவியில் அடுத்த ஜென்மங்கள் கிடைக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன. விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது போன்ற எப்படி நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க பள்ளியின் தலைமை ஆசிரியைக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது குறித்து அவர் விரிவான அறிக்கையை ஒரு நாளுக்குள்ளாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறையானது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது யார், என்ன தலைப்பில் பேச சொல்லி அவரை அழைக்கப்பட்டார்கள், எதன் அடிப்படையில் அவர் அழைக்கப்பட்டார், கல்வியே சமத்துவம் மலர செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்ற தலைப்பில் நடைபெற்றக்கூடிய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது இதில் எப்படி எந்த அடிப்படையில் அவர் கலந்து கொண்டார், இது போன்ற கருத்துக்களை முன்வைத்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய பள்ளியுடைய தலைமை ஆசிரியைக்கு பள்ளி கல்வித்துறை நோட்டீஸ் என்பது அனுப்பியிருக்கின்றது. இதற்கான முதல்கட்ட விசாரணையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான ஒரு விரிவான விளக்கம் பள்ளி தலைமை ஆசிரியர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பின்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த பள்ளி கல்வித்துறை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.